வீட்டிலேயே ரொம்பவே டேஸ்ட்டான மோமோஸ் வித் சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து மைதா வந்து எடுத்துக்கோங்க தேவையான அளவு. இதை வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கேரட், அப்புறம் வந்து கோஸ், இது கூட வந்து வெங்காயம், நெக்ஸ்ட்டு புதினா, அப்புறம் மிளகாய், இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து சால்ட்டு, கொஞ்சோண்டு வந்து ஆயில் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஸோ இட்லி எப்படி வந்து பாத்திரத்தில் அவிப்பீங்களோ அதே மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் தான் ஆகும், டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். மோமோஸ் சட்னி பார்த்தலாம். அதுக்கு 4 தக்காளி, 10 காய்ந்த மிளகாய், 2 வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து காய்ந்த மிளகாய் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டு பிஞ்சளவு வந்து சால்ட்டு, நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.